ரைட், நம்ம இன்றைக்கி சின்னதாக ஒரு சாப்டர் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ப்ரியாம்பிள், அரசியல் அமைப்பினுடைய முகவுரை, முகவுரை அல்லது முகப்புரை. ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்பில் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல நம்ம கண்டென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டென்ட்னா அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது விச் இஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் பார்ட்ஸ், பகுதிகள் கொண்டது. ஒரு உதாரணத்துக்கு பார்ட் 1 அதோட நேம் என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பகுதிகளை அடக்கியது. நம்ம அரசியலமைப்பு பகுதிகளை கொண்டுள்ளது. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ஸில் நமக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் இருக்குது, 22 பகுதிகள் இருக்குது. இப்போ பகுதி 1ல் ஆரம்பித்து பகுதி 22 வரைக்கும் நமக்கு நேம்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு பகுதிகளை கொண்டது. அடுத்ததாக வி ஆர் ஹேவிங் ஆர்டிகிள்ஸ், ஷரத்துக்கள் அல்லது உறுப்புக்கள் அல்லது பிரிவுகளை கொண்டது. நம்ம சம் பிரிவுகளை கொண்டிருக்கிறோம். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிக்கிள் இருக்குது. 395 ஆர்டிக்கிள் இருக்குது. அப்போ 395 பாயிண்ட் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு பகுதிக்கு கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணமாக பார்ட் 1ல் ஆர்டிக்கிள் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அப்போ பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடியது, குடியுரிமை அப்படிங்கிற தலைப்பை பற்றி சொல்லக்கூடியது 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம இதே மாதிரி தான் பார்ட் 1, 2 அதுக்கான நேமு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, 22 வரைக்கும் இப்படியே மூவ் ஆகும். பார்ட் 1ல் ஆர்டிக்கிள் 1 இருக்குது, 22ல் ஆர்டிக்கிள் 395 இருக்கும். ஓகே, இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறத மேலோட்டமாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோம். உங்களை எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்பாங்க, பார்ட்டோட நேம் சொல்லி அதுக்கு பேர் கேட்பாங்க. எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு கேட்கலாம். பொதுவாக மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிக்கணுமா சார்னா இல்லை. இதில் நம்ம இந்த மாதிரி படிக்கக்கூடியதில் 40லேருந்து 45 ஆர்டிக்கிளை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். 40லேருந்து 45 ஆர்டிக்கிள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். கிட்டத்தட்ட 13 பகுதிகளை பேர் ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஓகே, அதுக்கான ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் வந்திருக்கு. பகுதிகளில் மெஜாரிட்டியாக 40% போர்ஷன்ஸ் மட்டும் படித்தா போதும், மிச்சம்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதை நம்ம பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை மட்டும் லேர்ன் பண்ணியிருந்தால் எக்ஸாமில் வர்ற கொஷின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பகுதிகள் இருக்குது, ஆர்டிக்கிள் இருக்குது, எல்லாம் 395 ஆர்டிக்கிள் முடிஞ்ச பிறகு ஷெட்யூல்ஸ் இருக்கும், அட்டவணைகள் இருக்கும். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 8 ஷெட்யூல் இருக்கும். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 8 ஷெட்யூல் இருக்கும். அது என்ன ஷெட்யூல்னால் சம் டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு அர்த்தம். அனெக்சர்னு வச்சுக்கலாம். அனெக்சர் 1, 2, 3, 4 அப்படி வச்சுருக்கலாம். அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், 8th ஷெட்யூல் அப்படி வரும். ஆனால் இப்போ இதெல்லாம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில். இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனில் கவுண்ட் மாறுது. இப்போவும் 22 தான் பார்ட்டு, ரோமன் லெட்டரில் 22 தான். ஆனால் பார்ட் 4ன்னு ஒன்று இருக்குது, பார்ட் 4Aன்னு ஒன்று இருக்குது, 9ன்னு ஒன்று இருக்குது, 9A 9Bன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி 9A 9Bலாம் ஒன்றா சேர்த்து கவுண்ட் பண்ணாமல் மொத்தமாக ஒரே பகுதியாக எடுக்காமல் தனித்தனி பகுதியாக எடுத்து கவுண்ட் பண்ணிங்கன்னா நவ் வி ஆர் ஹேவிங் 25 பார்ட்ஸ். ரோமன் லெட்டரில் 25 கிடையாது, நியூமரலில் 25ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 395வது ஆர்டிக்கிள் தான் லாஸ்ட் ஆர்டிக்கிள். 21A அப்படின்னு இருக்கா. அப்போ அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுவாங்க. 21 ஒரு ஆர்டிக்கிள், 21A ஒரு ஆர்டிக்கிள்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா, கேபிட்டலில் இருக்கிற ஆர்டிக்கிளை கவுண்ட் பண்ணிங்கன்னா, அப்போ அதெல்லாம் கவுண்ட் பண்ணால் அரௌண்ட் 450 இருக்குது. இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட 450 ஆர்டிக்கிள் இருக்குது. நம்மளை எக்ஸாமில் இப்படியும் கேட்குறாங்க. ஓகே, அப்போ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல்ஸ் இப்போ 9, 10, 11, 12லாம் புதுசாக சேர்ந்துருச்சு. ஸோ நவ் வி ஆர் ஹேவிங் 12 ஷெட்யூல்ஸ். 12 அட்டவணைகள் இப்போ இருக்குது. இதுதான் கண்டென்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடியே ப்ரியாம்பிள் இருக்கும். நம்ம அரசியல் அமைப்பினுடைய முகவுரை இருக்கும். பார்ட் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே ப்ரியாம்பிள் இருக்கும். ஓகே, அது என்ன முகவுரை, ஒட்டுமொத்த அரசியலமைப்பை பற்றி ஒரு சின்ன கிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை பற்றின எந்த புக்கை திறந்தீங்கனாலும் அந்த புக்கை பற்றின ஒரு ஆரம்பத்தில் ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லுவோம், முகப்புரை. அதுதான் இங்கே நம்ம கான்ஸ்டியூஷனில் லீகலான பேர். அது ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு லீகல் டேர்மு. இப்போ ப்ரியாம்பிள்ங்கிறது ஒரு சட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் இருக்கும்.
ஓகே, பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஏற்றப்பட்ட அம்சத்தில் மட்டும்தான் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வெளிப்படும். ரைட், ப்ரீஆம்பிளில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரீஆம்பிள்ங்கிறது ஒரு சிங்கிள் பேஜ் கண்டென்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்கள் சேட் பாக்ஸில் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணுவாங்க. அரவுண்ட் 8 o'clock அப்லோட் பண்ணுவாங்க, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் டெலிகிராம் குரூப்லேயும் இருக்கும், யூ கேன் டவுன்லோட் இட். இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷன் தனியாக இருக்கும், தமிழ் மீடியம் வெர்ஷன் தனியாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் இப்போ என்ன பார்க்குறோமோ அது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கிற பார்ட்டு தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இந்த செஷன் வந்து 2 hour செஷனு, நம்ம இன்னும் சில பகுதிகளை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு 4 மாடல் பார்க்கல, அது முடிஞ்சால் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இப்போது ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறத எக்ஸாம் வியூவில் தான் நாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். முகவுரைங்கிறது என்னது அப்படின்னா, ஒட்டுமொத்த அரசியலமைப்பினுடைய சுருக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பின் சுருக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வழி, இந்திய அரசியலமைப்பினுடைய சுருக்கம். அப்போ இதை படிச்சிட்டிங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதை நோக்கி கொண்டு போகிறாங்க, எதுக்காக வச்சுருக்கிறாங்க எல்லாமே நமக்கு புரிஞ்சிரும்னு அர்த்தம். ஸோ we are having abstract of the constitution as a preamble. அப்போ ப்ரிஃபேஸ் அல்லது preamble, introductory எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் லீகலாக ஒரு நேம் சொல்லுது, முகவுரை அப்படின்னு அது சொல்லுது. ஓகே, அப்போ இது இன்ட்ரோடக்ஷன் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாமா. இப்போ இதுக்கு ஸ்பெஷலாக சிலர் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம்ஸ்லேருந்தே உங்களுக்கு இதோட நேச்சர் புரியும். ஆனால் எக்ஸாம் கண்டென்ட்டை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ப்ரீஆம்பிள் அப்படி என்ன தான் சார் இருக்குது அப்படின்னா, நம்மளோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நாம் அடைய வேண்டிய இலக்குகள், அதை அடைய வேண்டிய வழிமுறைகள், கொள்கைகள், அது ரெண்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ we are having some aims and we are having some ways to achieve the aims. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ அரசியலமைப்பினுடைய முகவுரையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ அரசியலமைப்புக்கு என்ன எய்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, என்ன அப்ஜெக்டிவ் இருக்குது, அந்த எய்மை எந்த வழியை நோக்கி எந்த வழியை ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு தான். உங்களோட இலக்கு என்ன, அந்த இலக்கை எந்த வழிமுறையை பின்பற்றி அடைய போகிறீங்க. உதாரணமாக இந்தியாவில் சமநிலைத்தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமா. அது ஒரு இலக்கு. அந்த இலக்கு அடையிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒன்று, நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நிறைய டேக்ஸ் வசூல் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம நாடுகளில் அப்படி தானே பண்ணுறோம். நிறைய ஏர்ன் பண்ணால் நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏர்ன் பண்ணாதவங்கள்ட்ட டேக்ஸ் கலெக்ட் ஆகாது, அல்லது குறைவாக சம்பாதிக்கிறவங்கள்ட்ட டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்கள்ட்ட நம்ம டேக்ஸ் வாங்க மாட்டோம். இது ஒரு விதமான இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு முறை. அப்போ இப்படியும் செய்யலாம்ல. நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட அரசு கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை பறித்து ஏழைகளுக்கு தரலாமா இல்லையா. அப்போ எந்த வழியை அரசு பின்பற்ற போகுது, அதுதான் அவங்களோட கொள்கை. ஸோ இந்திய அரசு சில இலக்குகளையும் அந்த இலக்குகளை அடைய வேண்டிய வழிமுறைகளையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம் வியூவில் சிலது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எய்ம்ஸ். ஓகே, நம்மளோட எய்ம், அதில் முக்கியமாக சாவரின் இறைமை மிக்க அப்படின்னு அர்த்தம், அதிகாரம் மிக்க. நம்ம முதல் இலக்கே அதுதான். நம்ம இந்தியா வந்து ஷுட் பி அ சாவரின் கண்ட்ரி, இறைமை மிக்க அதிகாரம் மிக்க நாடாக இந்தியாவை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம முதல் குறிக்கோள் வச்சுருக்கிறோம். அது என்ன, சாவரினிட்டி, மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக நாடாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அதை சொல்கிறாங்க. இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லுங்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரீதியாக, பொலிட்டிக்கல் இட் இஸ் நாட் பாசிபிள். இறைமை சொல்கிறாங்களா, எவ்வளோ பவர் இருக்கணும், இறைமை. அதாவது இந்திய அரசு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்குதுன்னா அதை செய்கிறதுக்கு யாருமே தடையாக இருக்கக்கூடாது. யாரும் அவங்கள மீறி, தட் இஸ் அவங்கள செயல்படுத்த விடாமல் தடுக்கிற அதிகாரம் வேறு யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலை இருந்தால் நம்மக்கிட்ட முழு இறைமை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இறைமை அப்படிங்கிறத உள்நாட்டில் இருக்கிற இறைமை, வெளிநாடுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தடைகள். அப்போது இன்டர்னல் சாவர்னிட்டி, எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளார்ந்த இறைமை மற்றும் அயல்நாடுகள் சார்ந்த இறைமை.
இப்போ யூஎனில் நம்ம மெம்பராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம மெம்பராக இருக்கிறோம். அப்போ ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முடிவை எடுக்க சொன்னால் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஓகே, அப்போ நமக்கு இறைமை குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இது எல்லாமே இருந்தால் கூட நம்ம முடிஞ்ச வரைக்கும் இறைமை மிக்க நாடாக இந்தியாவை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட முதல் இலக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா எதையாவது செய்யணும்னு நினச்சா அதை செய்கிறதுக்கு வேறு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். இந்த இறைமை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா ஒரு நாடு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு தான் நமக்கு தெரிய வரும். அதனால் ஓகே, அடுத்ததாக இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எய்ம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சாவரின், ரெண்டாவது சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்ம அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஈக்குவாலிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஓகே, நாட்டில் வெவ்வேறு விதமான மக்கள் இல்லாமல் ஒரே விதமான மக்கள் சமூக அளவுலையும் பொருளாதார அளவுலையும் எல்லா விதத்துலேயும் சமநிலைத்தன்மையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கிற ஒரு கான்செப்ட் சோஷியலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சமநிலைத்தன்மை, அதாவது சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்போ இதை செயல்படுத்துறது, இந்த பிரின்சிபல் வந்து ஒரு பொலிட்டிக்கலி பேஸ்டு பிரின்சிபல் அண்ட் எக்கனாமிக்கலி பேஸ்டு பிரின்சிபல். அப்போ பொலிட்டிக்கல் அண்டு சோஷியோ பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே இதில் கவர் ஆகும். ஓகே, சோஷியலிசம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சோஷியலிசம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சோஷியலிசத்தை நேருவியன் சோஷியலிசம்னு சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு அறிமுகப்படுத்தின நேருவின் சமதர்ம கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு உலக நாடுகள் எல்லாரும் இரு அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அமெரிக்கா தலைமையிலான நாடுகள், ரஷ்யா தலைமையிலான நாடுகள் அப்படி பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் பெரிய லீடர்ஸு, அவங்க பின்னால் இருக்கிற நாடுகள் வந்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம சுதந்திரம் வாங்கி அந்த பீரியட் அது இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள இந்த மாதிரி குரூப்பிசம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டே இருந்தது. இந்தியா அப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்ததுனால நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் பிரிட்டிஷ் சார்பானது. சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம எந்த பக்கம் நிற்கிறோங்கிற கொஷின் ரைஸ் ஆச்சு. அப்போது சோஷியலிசம்ங்கிற பிரின்சிபலை நேரு எடுத்துக்கிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் யார் கூடவும் சேராமல் இருக்கிறது தான் எங்கள் பிரின்சிபல்னே சொல்லிட்டார். ஸோ நேருவின் சோஷியலிசம் வந்து ரொம்ப வித்தியாசமாக அணி சேரா கொள்கையே என்ன தான், யார் கூடயும் நாங்கள் சேர மாட்டோங்கிறது தான் எங்கள் கொள்கை. எந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆதரவு கேட்குறீங்களோ அப்போ நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ரெண்டு பேரும் நமக்கு எதிரிகளும் கிடையாது. அப்படி ஒரு நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணார். ஸோ இந்தியா வந்து ஒரு நேருவியன் சோஷியலிசத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து மூணாவதாக செக்குலர், சமய சார்பற்ற தன்மை. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், சமய சார்பற்ற தன்மை. டெமோக்ராட்டிக், அது என்ன டெமோக்ராட்டிக்? இங்கே அதிகாரங்களை வழங்கும் மூல அதிகாரம் மக்கள் தான் சொன்னோமா. மக்கள் தான் யாருக்கு இந்த அதிகாரம் போகணுங்கிறத நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீர்மானிக்கிற மாதிரி ஒரு வழிமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ நம்ம ஜனாதிபதியை உருவாக்குறதுக்கும் மக்கள் தான் மறைமுகமாக வாக்களிக்கிறாங்க. ஓகே, பிரதமர் உருவாக்குறதுக்கும் மக்கள் தான் மறைமுகமாக வாக்களிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ உருவாக்குறதுக்கும் மக்கள் தான் நேரடியாக வாக்களிக்கிறாங்க. இந்த மாதிரி நாம் வாக்களிக்கும் முறை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஓகே நம்மளால் தான் அங்கே ஒரு அரசாட்சி முறை ஏற்படுத்தப்படணும். அப்போ மக்களால் தான் இந்த முறை அமைக்கப்படணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால தான் டெமோக்ராட்டிக் ஃபீச்சருங்கிறது இங்கே அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறத நம்ம மாற்றிக்கக்கூடாது, நம்மளோட எய்மே இது தான். ஓகே, அடுத்ததாக we are having republican state, that is republic. We are following குடியரசு. அது என்ன குடியரசு? இந்தியாவினுடைய தலைமை பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கணும். ஓகே, the chief of the country or head of the country should be elected by the people directly or indirectly. நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ரிப்பப்ளிக். அப்போ இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஏன்? இங்கே இந்தியாவின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அவர் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது
மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு லோக்சபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா, புரியுதா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பிஸை உருவாக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பிஸை உருவாக்குறாங்க. இவங்க 3 பேரும் ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்டை உருவாக்குறாங்க. ஆனால் பிரசிடெண்ட் உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணமாக மக்கள் இருக்கிறாங்க. அப்போ மக்கள் தான் மறைமுகமாக எம்எல்ஏக்கள் மூலமாக, லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் மூலமாக ஜனாதிபதியை உருவாக்கியிருக்காங்க. அப்போ மறைமுகமாகவோ நேரடியாகவோ மக்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே நிறைவேறி இருக்கா? அப்போ இந்தியா ஒரு குடியரசு நாடு. இந்த 5 கொள்கைகள், தட் இஸ் 5 இலக்குகள் தான், எய்ம்ஸ் தான் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிளில் விளக்கப்படுகிறது. இதை ஆர்டராக கேட்பாங்க. இந்த 5 லைனாக எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்த ஆர்டர் தான் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த 5ம் அப்படியே லைனாக நம்ம ஆர்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் எந்த வழிமுறையை அடிப்படையாக வச்சு நம்ம பின்பற்ற போகிறோம், தட் இஸ் இலக்குகள். அதாவது இதெல்லாம் 5 இலக்கு. இது எந்த வழியில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லையா? அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ். ஓகே, சரியான நீதிமுறை அடிப்படையை கொண்டு சமத்துவம் உட்பட்ட நீதிமுறையை ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தனியாக சொல்லியிருப்பாங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது இல்லை. ஆனால் இந்த 5 வார்த்தை இலக்குகள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. அடுத்ததாக ப்ரியாம்பிள் எவ்வாறு தொடங்குகிறதுன்னு கேட்பாங்க. We the people of India. We the people of India. இந்திய மக்களாகிய நாம் என்று தொடங்குகிறது. உண்மையிலே இந்த ப்ரியாம்பிள் வந்து அரசியலமைப்பை உருவாக்குன இந்திய மக்களாகிய நாம், we the people of India having solemnly etc etc it goes on. ஆனால் நமக்கு ஆரம்பம் எப்படி தொடங்குதுன்னு கேட்பாங்க. ஏன் அதை கேட்குறாங்க பர்டிகுலரானா, இந்திய அரசியலமைப்பை எழுதி முடித்த பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அந்த உறுதிமொழி தான் இங்கே முகவுரையாக வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸு எந்த டிக்ளரேஷனுக்கு கீழே கையெழுத்து போட்டாங்களோ அந்த டிக்ளரேஷன் தான் இங்கே முகவுரையாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க தானே எழுதுனாங்கன்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுக்காக தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே கையெழுத்து போட்டது என்னவோ அந்த 284 அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் தான். ஆனால் இங்கே நம்ம மீனிங் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசியலமைப்பை எழுதுனாங்கன்னு நம்ம முடிவு எடுத்துக்கூடாது. நாம் உருவாக்கின மெம்பர்ஸ் தான் எழுதுனாங்க, அதனால் மக்களே எழுதுன்றா தான் இது எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தொடங்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கொஷின். அப்புறம் எய்ம்ஸ் ஆர்டர் கேட்பாங்க. அடுத்ததாக தட் இஸ் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது, முகவுரையில் என்ன எய்ம்ஸ் இருக்குது, முகவுரையில் ஒரு லீகல் டேட் இருக்குது. நவம்பர் 26, 1949 1949 நவம்பர் 26ஆம் நாள் இந்த அரசியலமைப்பு முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டு அன்னைக்கு தான் அந்த 284 பேர் சைன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால ஒரு லீகல் டேட் இதில் இருக்குது. ஓகே, அப்போ அரசியலமைப்பினுடைய தன்மை மற்றும் அதோட இலக்குகள், அந்த இலக்குகளை அடைய வேண்டிய வழிமுறைகள், இதுதான் ப்ரியாம்பிளில் இருக்குது. சரியா? அப்போ வேறு எதுவும் இல்லை. இந்த ப்ரியாம்பிள் ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் போது 42nd அரசியலமைப்பை முதல் முறை திருத்தினா முதல் திருத்தம், 2வது முறை திருத்தினா 2வது திருத்தம். இது 42வது முறையாக அந்த புக்கை திருத்தும் போது திருத்தினது. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதில் 3 வார்த்தைகள் புதிதாக இணைக்கப்பட்டன. சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தைகள். சோஷியலிஸ்ட் சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் புதிதாக இணைக்கப்பட்டன 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976. அப்புறம் இந்த முகவுரைக்கு சிலர் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த முகவுரையை சிலர் வெவ்வேறு வார்த்தைகளால் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை நம்மளை கேட்கலாம்.
பொதுவாக நீங்கள் குரூப் 1 ஆஸ்பெக்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் சம் கேசஸ் இருக்குது. ஓகே, ஒரு 4 வழக்குகள், முக்கியமான வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளில் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். உங்கள் மெட்டீரியலில் அதுவும் அங்கே சேர்ந்துருக்கு. யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. முகவுரையை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா முகவுரை திருத்தலான்னு சொல்லியிருப்பாங்க. அது அரசியலமைப்பின் உட்பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பினுடைய உள்ளார்ந்த பகுதி, இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. வெவ்வேறு வழக்குகளில் வெவ்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கேஸ் பேர் தெரியணும், என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியணும், வேறு எதுவுமே தேவையில்லை. சரியா? எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இயர் ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம ப்ரியாம்பிள் சில ஐடென்டிஃபிகேஷன்ஸோட மேற்கோள்கள் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை என்று முகவுரையை வர்ணித்தவர் N.A. பல்கிவாலா. N.A. பல்கிவாலா. இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது, தட் இஸ் உங்களோட மெட்டீரியலில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 கோட்ஸ் இருக்கும். இந்த கோட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது எக்ஸாமில் உங்களுக்கு அதை கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பை சோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகவுரையை இப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்றும் ஆன்மா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? நோட்ஸில் உங்களுக்கு அந்த 4 ஐட்டம்ஸும் சொல்லியிருப்பேன். நிறைய போர்ஷன்ஸை நீங்கள் பார்க்க வேணாம். ஃபெமிலியராக ஒரு 4-5 கோட் மட்டும் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகே, நம்ம எக்ஸ்பிளனேட்டரி பார்ட் மட்டும் இங்கே பார்த்தா போதும். ஜஸ்ட் ஃபேக்சுவலை நீங்கள் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ப்ரியாம்பிள் இஸ் நான் ஜுடிஷியல் ஆர் ஜஸ்டிஃபையபிள் போர்ஷன். இதில் இருக்கிற அம்சங்களை நீதிமன்றத்தின் மூலமாக செயல்படுத்த சொல்லி உத்தரவு பெற முடியாது. இப்போ ப்ரியாம்பிள் வந்து அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 1லேருந்து 395 வரைக்கும் என்ன இருக்குதோ அதை செய்ய சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கலாம். ஆனால் ப்ரியாம்பிளில் இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம வழக்கு தொடுக்க இயலாது. சரியா? அதாவது அது ஜஸ்டிஃபையபிள் போர்ஷன் கிடையாது. ஜுடிஷியரி மூலமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, வழக்கு தொடுக்க இயலாது. ஸோ ப்ரியாம்பிள் இஸ் நான் ஜுடிஷியல் போர்ஷன், தட் இஸ் நான் ஜஸ்டிஃபையபிள் போர்ஷன் ஆர் நான் எக்ஸிக்யூட்டபிள் போர்ஷன். இது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வழக்குகளில் முக்கியமான வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் குரூப் 4 ஆஸ்பெக்டில், குரூப் 2 ஆஸ்பெக்டில் அதுவே போதுமானது. நீங்கள் குரூப் 1 போகும்போது தான் அந்த 4 கேஸும் தெரியணும். அதர்வைஸ் இந்த ஒரு கேஸ் தெரிஞ்சால் போதும். 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு. அவர் கேரளாவை சேர்ந்தவர். இந்த வழக்கோட முடிவு, இந்த வழக்கு என்ன, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா? அது நாட் நீடட். அடிப்படை உரிமைகள்லையும் இது தொடர்பு கொண்டிருக்கும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் தொடர்பு கொண்டிருக்கும். ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட்லேயும் தொடர்பு கொண்டிருக்கும். ப்ரியாம்பிளோடவும் சம்மந்தப்பட்டது. இங்கே நம்ம ப்ரியாம்பிள் போர்ஷன் மட்டும் பார்த்துக்கிறோம். இந்த வழக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டு தான் ப்ரியாம்பிள், அதனால் ப்ரியாம்பிளை திருத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி சொன்ன பிறகு தான் 1976 அது திருத்த முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரியாம்பிளை திருத்த முடியாதுன்னு வச்சுருந்தோம். ஸோ முதன்முறையாக கேசவானந்த பாரதி வழக்கில் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான், அதனால் இது திருத்தக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கு இன்னொன்றுத்துக்கும் ஃபேமஸ். அடிப்படை அம்சங்கள், அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை கூறுகள் இருக்கு இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதை திருத்தவே முடியாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க.
பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பில் சில விஷயங்கள்லாம் அடிப்படையான அம்சம் இருக்குங்க, அதை மாற்றவே முடியாது, பாராளுமன்றமோ அவங்களோ இவங்களோ யாருமே திருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணமாக இந்தியாவில் நம்மளோட எய்ம்ஸில் ஒன்று வந்து டெமோக்ராட்டிக் ஃபீச்சர். அப்போது அந்த டெமோக்ராட்டிக் ஃபீச்சர் நேச்சர் இருக்கு இல்லையா, அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாராளுமன்ற ஆட்சி முறையை ஃபாலோ பண்ணுறோம்ல, அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் மாற்றிக்கோங்க, கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. இந்தியா இனிமேல் எப்போவுமே பாராளுமன்ற ஆட்சி முறை தான் பின்பற்றும், நம்ம இனிமேல் அதிபர் ஆட்சி முறையை பின்பற்றுறதுக்கு மாற்ற முடியுமானா மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக் ஃபீச்சர்ஸ், நம்ம அரசியலமைப்பினுடைய அடிப்படை அம்சங்களை மாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னது எந்த வழக்கில்னு கேட்பாங்க, கேசவானந்த பாரதி வழக்கில். ஸோ இந்த அளவுக்கு இது தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ அரசியல் அமைப்பினுடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ப்ரியாம்பிள்னால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்கன்னு புரியும். எக்ஸாம் வியூலேயே லேர்ன் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஒரு சாப்டரை தரோவாக ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை நம்ம எக்ஸாம் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிற நேரம் குறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா அந்த நேரம் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இப்போ ப்ரியாம்பிள்லேருந்து நமக்கு ஒரு 5-6 கொஷின்ஸ் வரைக்கும் ரைஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அந்த 5-6 டார்கெட்டாக வச்சு தான் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே.